அவர் என்னோட மாநில தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு பாதையை சூஸ் பண்ணி அவர் போகிறாரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கு. என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட கட்சி சார். மை பார்ட்டி இஸ் மை ஃபோக்கஸ். இந்த ஒரு ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா சார், அது வந்து தேவையில்லாதது. இட் ஹேஸ் டு பி அவாய்டட். அவர் ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டார், அதில் அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு போகலாம். அது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பேஸாக வருமா? காம்படிட்டிவாக ஸ்பேஸாக வந்தால் காம்பீட் பண்ணலாம். தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு, பூர்ண மெஜாரிட்டி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு கூட்டி கழிச்சு முடிச்சுட்டு, அந்த அண்ணாமலை சினிமாவில் வரும் இல்லை, கூட்டி கழிச்சு பாருலாம் சரியாக வரும், அது மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க ஆட்சியில். ஆனால் எனக்கு அதாவது டிஸ்கார்டன்ட் நோட், ஒரு நல்ல பாட்டு போயிட்டுருக்கு, ஒரே ஒரு ஸ்ருதி சரியாக இல்லாமல் வர மாதிரி இருக்குது. இது ஒரு சட்டசபையா இல்லை கிறிஸ்துவ திருச்சபையா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுருக்கு. அதாவது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அந்த கையில் அந்த ஜெபமாலையை எடுத்துகிட்டு போனார். திரு ஜோசப் விஜய் அவர்கள், நம்ம சிஎம் வந்து இயேசு கிறிஸ்துவோட ஃபோட்டோ வச்சுருந்தார். எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், அது அவங்க நம்பிக்கை. இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி தேர் டூயிங் இட் சார். அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த நாத்திக கும்பல் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது. எனக்கு வந்து பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தெரியும். அதை வந்து நான் பைபிளை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த தமிழ் படித்தாலும் அது தெரிய வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்பவே ஒரு வஸ்டான ஸ்டேட்மெண்ட் சார். இதை திரு சிஎம் விஜய் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும். அண்ட் மரியா வில்சன் அவர்கள் அவர் என்ன ஐடியாவில் அதை பேசினான்னு தெரியல, அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கும். திருக்குறளில் ஆரம்பித்து புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி என்னவாக இருந்தாலும் சரி, இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. அதை கொண்டு போய் ஒரு மதத்தோடு நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்துறதுங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இது வந்து சட்டசபையில் பேசப்பட்டிருக்குங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். கரப்ஷன் இருக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ட்டை காம்ப்ரமைஸே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தான்னு வைங்களேன், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இட் வில் ஃபால் இன் பிளேஸ். பட் இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி, அப்புறம் வந்து இந்த வைகோவை கூட அப்பப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறது, அப்புறம் இந்த விசிகேயோட டபுள் சைடட் நேச்சர், அதாவது தலைவர் ஒன்று பேசுவார், வன்னியரசு ஒன்று பேசுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட வச்சு இவரால் அந்த இன்டென்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி சார். பெண்களை இழிவாக பேசி, சார் இழிவானா இப்போ யாருமே வந்து ஒரு பேரை சொல்லி இங்கே வாமா இதுதான் உன்னை அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. தே வில் பி டைசி, கொஞ்சம் ஆம்பிகுட்டி வைப்பாங்க, கொஞ்சம் நான் இது சொல்லலை அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு இடம் வைப்பாங்க, அவங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வைப்பாங்க. அஃபீஷியலாக கான்ஸ்டியூஷன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அப்போஸ் பண்ணுறதுக்கு, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் எப்படி பேசணும், உங்களோட வார்த்தைகள் எவ்வளோ கண்ணியமாக. இந்த அரெஸ்ட் பண்ணதை நான் வரவேற்கிறேன், ஆனால் அரெஸ்ட் பண்ண முறை இருக்குது பார்த்தீங்களா தவறு. ஏன் வெல்கம் ஸ்டேட்னு சொல்கிறேன்னா, எங்களை என்ன வேணால் பேசுவோம், டச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மெதப்பு இனிமே இருக்காது சார். நேரு மேலே கேஸு, ஏவா வேலு மேலே கேஸு, இவங்க மேலே எல்லாம் இப்போ டிவிஎஸ்சி மேலே ஆரம்பிக்குது. இது எல்லாமே வில் லீட் டு த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தானே. கரெக்ட். ஸோ அது கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் பரமா மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி அந்த ஆரம்பித்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஐ வில் அப்ரிஷியேட் திஸ் கவர்மெண்ட். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இது ஒரு பி குருஸ் தமிழ் மற்றும் ஐபி ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன். இன்று நம்முடன் கார்த்திக் கோபிநாத் இணைகிறார். கார்த்திக், நமஸ்காரம். வணக்கம் சார். ஸோ ஹாப்பி டு சி யூ. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க, டேய் நமஸ்காரம் ஏண்டா சொல்கிறேன், வணக்கமும் சேர்த்து சொல்லு அப்படின்னு. நான் உங்ககிட்ட திருப்பி கேட்குறேன், நீ வணக்கம் மட்டும் ஏண்டா சொல்கிறேன், நமஸ்காரமும் சேர்த்து சொல்ல. அவர் என்கிட்டயும் சேர்த்து கேட்குறேன்னு நினைக்கிறேன். இல்லை, இது என்னன்னா நமக்கு வந்து ஒன்று சரி இன்னொன்று தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்காது, எப்போ இதை யூஸ் பண்ணணுங்கிறது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஆகாரம், ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க, எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஜாயினிங் ஆன்லைன், ரைட்? எதிரும் புதிருமா இல்லை. அப்படி இருக்கிறச்ச வந்து நமஸ்காரம் தான் கரெக்டு. ஏன்னா அந்த நமஸ்காரத்துக்கு தமிழில் ஈக்குவலண்ட் இல்லை. வணக்கம் என்பது நமஸ்தே, நம ஆசீதா, வணக்கம், நான் வணங்குகிறேன் உன்னை. அது வந்து முன்னுக்கு ஒருத்தர் பார்க்குறது. எனிவே, இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நான் யார் மேலேயும் கோவப்படல, இது தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக எப்போ இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகிறது. நான் கார்த்திக் கோபிநாத்தை ஒரு 5-6 வருஷமாக தெரியும் எனக்கு. அவரை நான் ஃபாலோ பண்ண தொடங்கினதே, நானும் ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தேன், பி குருஸ், அது தெரியும் உங்களுக்குலாம். எப்படி இருந்ததுன்னா, ஒரு தடவை நான் கோயம்புத்தூருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருக்குச்சா, அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி டேய் கார்த்திக்னு ஒரு புது பையன் நானா பண்ணுறான்டா, ஐபின்னு ஒரு சேனல் பாரு அப்படின்னு. அதோடு விடலாமா,
ஒரு ப்ரோக்ராம் அவங்க சர்ஃப் பண்ணி காட்டி இதை பாரு அப்படின்னாங்க. ஸோ அவள் பார்த்தப்போ எனக்கு முதல் இம்ப்ரெஷன்ஸ் என்னென்னா, அடடே ஒரு இளைஞர் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு இருக்கார், சீரிய சிந்தனையோட, எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கையை எப்படி நடத்த செல்லணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு இருக்கார். பரவாயில்லையே. ஏன்னா நான் வந்து அவருக்கு அந்த டைமில் மோர் தென் ட்வைஸ் இஸ் ஏஜ். அப்போது எனக்கு தெரியும் வாழ்க்கையில் அடிபட்டு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் எது ரைட் எது ராங் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு முதிர்ச்சி ஒரு சிறு வயசில் இருக்குங்கிறத பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அவர் கைதானார். அப்போது நான் ரொம்ப ஃபெரோஷியஸாக அவருக்காக வந்து நிறைய பேர் முயற்சி செய்து 7 நாட்களில் அவர் பெயிலில் வாங்கி, அதுக்கப்புறம் இப்போ அந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடுது, அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். நன்றி சார். நன்றிங்கிறது ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளே அடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லுவாங்க சார். அதுவும் இந்த கோல்டன் ஹவர். இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த கோல்டன் ஹவரில் யார் முதல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து நான் வந்து அவங்க தாயாருக்கு ஃபஸ்ட்டு முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இது தேவையில்லை. அட் ஹர் ஏஜ் இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு 91 இயர்ஸ். ஸோ அதை அவங்க பார்க்குறாங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இது மூலமாக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒரு ஃபோன் கால் ஆல்சோ. ஏன்னா அவங்க இவர்கிட்ட சொல்லலைன்னா இவருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம இந்த சேனலை வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ஜாலியாக அப்படி பண்ண ஆரம்பித்தது. இப்போவும் அப்படி தான், வெரி ஆர்கானிக். நம்ம எதுவுமே வி டோன்ட் பூஸ்ட் எனி கான்டென்ட். அப்படி இருக்கும்போது உங்கள் கண்ணில் வந்து படணும், அதுவும் அவங்க மூலமாக வந்து படணும், அப்புறம் இதெல்லாம் நடக்கணும், அப்புறம் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் அருள் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் பி குருஸ் ஆடியன்ஸ். பி குருஸ் தமிழ் சேனலுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பி குருஸ் இங்கிலீஷ் சேனலுங்கிறது இட்ஸ் அ ஃபினாமினல் சேனல். காரணம் என்ன அப்படின்னா, பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு அந்த சேனல்லேருந்து கிடைக்கும். அதுவும் சில விஷயங்கள்லாம் உங்களால் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னா, ஓகே இன்றைக்கி இந்த விஷயமா இதை பற்றி இவர் கரெக்டான எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து கரெக்டான ஒப்பீனியன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆல்சோ த ஆடியன்ஸ், எங்கேஜ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸும் அவங்க ஒரு புது முத்து மாதிரி அங்கங்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவை ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ அவர் வந்து தமிழில் ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னும் அதை விரிவாக்கம் பண்ணி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருக்காரு. ஸோ உங்களோட ஆதரவை தயவுசெய்து பி குருஸ் தமிழ் சேனலுக்கு கொடுங்க. And definitely watch P Guru's English also. மிக்க நன்றி. And that was not a paid promotion. கண்டிப்பாக இல்லை, இதெல்லாம் மனசுலேருந்து வர பேச்சு. கண்டிப்பாக அதுதான் வந்து உங்களை பற்றி எனக்கு ரொம்ப மிக பிடித்த ஒரு விஷயம். கார்த்திக், அந்த ஜெயில் எபிசோடுக்கு அப்புறம் 5 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு பிஃபோர் இதில் குவாஷ் ஆனது. அந்த ஒரு பீரியடில் ஒரு பக்கம் வந்து இளைய பாரதம் ஓரளவுக்கு பாப்புலராக போயிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் பாஜகவில் சேர்ந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்னு ரொம்ப பிஸியாக இருந்தார். நான் அந்த லாஸ்ட்டு 4-5 months கார்த்திக் என்னால் ஐ குடன்ட் ஈவன் டாக் டு ஹிம். ஏன்னா அவ்வளோ பிஸியாக பின்னால் வேலை பண்ணுறாங்க. இதில் என்ன ஏமாற்றம் 2026 அப்படின்னா, இவ்வளவு கடுமையான முயற்சி பண்ணும் கூட அதற்கான பலன் வரல அப்படின்னு பாஜகவுக்கு வந்தது. நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க முடியும். பட் இப்போது பாஜக என்ன பண்ணிகிட்ருக்கு, அதில் உங்களுடைய ரோல் என்ன சார்? பாஜகங்கிறது இட்ஸ் எட்டர்னல். அது எட்டர்னல்னு சொன்னேன்னா, ரைட் ஃப்ரம் இட்ஸ் இன்செப்ஷன் இட் வாஸ் மென்ட் ஃபார் அ லாங் ரன். அப்போ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல நேரத்தில் நமக்கு தோணும், என்ன இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, என்ன இவரை சிஎம்மாக போட்டிருக்காங்க, ரிலேட்டிவ்லி அன்னோனாக இருக்கார், இவர் எப்படி பண்ணுவார், என்ன இப்படி இவரை மாநில தலைவராக்கிட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் இந்த மேலிருந்து பார்க்கும்போது, when you have the bird's eye view or the perspective, Hawkeye perspective, அவங்க பார்க்குறது வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு, அடுத்த 50 வருஷத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யார் நான் சொல்கிறது? எங்களோட டெல்லி தலைமை. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் ரிப்போஸ் ஃபேத் இந்த லீடர்ஷிப். இப்போது கரண்ட்லி எனக்கு வந்து எந்த பார்ட்டி பொசிஷனும் இல்லை. அண்ட் ஒரு காரியகர்த்தாவாக அது பாருங்களேன், வேறு எந்த பார்ட்டிலையும் ஒரு காரியகர்த்தாவுக்கு முக்கியமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க் வெரி வெல் இன் தி எலெக்ஷன்ஸ். நிறைய பேருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடிஞ்சது, அவங்களோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு பாஜகவுக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்வேன். அண்ட் இந்த பொறுப்பு இல்லாதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஐ மீன் லைக் பொறுப்பு முக்கியமாச்சே அப்படின்னு. என்னோட பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சார். பிகாஸ் பாஜக இதோட கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களோட பொறுமையை ரொம்ப டெஸ்ட் பண்ணும்.
ஐ யூ பிஹைண்ட் த பொசிஷன், ஐ யூ பிஹைண்ட் சம்திங் ஹியர். நீங்கள் பாட்டில் ஜாலியாக இருந்தால் திடீர்னு நீங்கள் வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிதின் நவீன் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னே தெரியாது. அவரை தூக்கி நேஷனல் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இப்போ அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் நான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ வியூவர்ஸ், நிதின் நவீன் அப்படின்னு ஒரு பேர் வருது, யாருக்குமே தெரியாது யார் இவர் என்ன. சும்மா அடுத்த உடனே என்னன்னா, பீகாரில் வந்து இப்போ தான் இவங்களுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது, அங்கேருந்து ஒரு, அதாவது என்னென்ன ரிசர்வேஷன் மாதிரிலாம் சொல்லலாம், அங்கேருந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், அதான் கொடுத்துருக்காங்கன்னு. தவறு. நிதின் நவீன் அவர்கள் சத்தீஸ்கடில் பாஜகவுக்கு மாபெரும் வெற்றிக்கு மிகவும் கடுமையாக உழைத்த பலரில் ஒருவர் அவர். He has already proved himself on the ground. ஆனால் நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் யார் அமைச்சாலும் தமிழ்நாட்டில் யாரும் ஜெயிக்க முடியும். தமிழ்நாடுங்கிறது வேறு விஷயங்க. இதனுடைய அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதை பற்றி அப்புறம் பேசலாம். பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் நிதின் நவீன் பற்றி சொன்னீங்கல்ல, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னான். நானும் இத்தனைக்கும் ஐ எம் வாட்சிங் பாலிடிக்ஸ் ஆன் ஹவர்லி பேசிஸ், ரைட். எனக்கும் நிதின் நவீன் யாருன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த ரைட் கை, இடது கை என்ன பண்ணுறதுக்கு இந்த வலது கை தெரியாத அளவுக்கு அவர் வந்து பின்னால் முயற்சி பண்ணி சத்தீஸ்கடில் அவருடைய வேலை பழுத்திருக்கு. அவ்வளோ. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. என்ன நினச்சாங்கன்னா திருப்பி காங்கிரஸ் தான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் ஒரு முழு இதோட மெஜாரிட்டியோடு வந்தது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் பேக் டு யூ. இல்லை, கண்டிப்பாக சார். ஸோ அது பாஜகவோட கலாச்சாரம் சார். ஸோ திஸ் பீரியட் வாஸ் வெரி ரிலாக்ஸிங் அண்ட் நான் இந்த பீரியடை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறது. அது நிறைய காரியகர்த்தாஸ் இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பொறுப்பு இருக்கோ இல்லையோ நம்மளை வளர்த்துக்கலாம் சார். ஸோ ஐ காட் டைம் டு ட்ரெயின் இன் லாட் ஆஃப் திங்ஸ், லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். அது மட்டும் இல்லாமல் ரீட் அ லாட் சார், ரீட் அ லாட், மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், மீட் பீப்புள் அண்ட் என்ரிச் மை செல்ஃப் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நிறைய கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சம்டைம்ஸ் இந்த பொறுப்பெல்லாம் இருக்கும்போது சார், இட் ஜெப்ரடைசஸ் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். நான் அதனால இந்த பீரியடை வந்து நான் வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். இட் இஸ் வெரி ஹம்பிளிங் டு கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. கண்டிப்பாக அதுவும் பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பொறுப்பு இருக்குது பொறுப்பு இல்லை, என்ன எந்த தலைவர் வேணாலும் ஐ கேன் ரீச் ஒரு ஃபோன் கால். அவங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் போய் கேட்கலாம், இல்லை என்னோட ஒரு சஜஷன் இருந்தால் என்னால் அதை பண்ண முடியும். பாஜக மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி இந்த கேஸ்க்கு வாஷாக இருக்குல்ல, ஸோ அவரோட வாழ்த்தை தெரிவித்து அவரோட தரப்பில் போட்டிருக்காரு. ஸ்டேட் பிரசிடென்ட் ட்வீட்டிங் அபவுட் திஸ் மீன்ஸ் சம்திங் சார். ஸோ அதனால் இந்த பீரியடை நான் வந்து ஒரு ஹாப்பி பீரியடாக நினைப்பேன் சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஒன்றா எனக்கு ஜான் எஃப் கென்னடியினுடைய ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொல்வார்னா, ஆஸ்க் நாட் வாட் த கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் கண்ட்ரி. கண்ட்ரி எடுத்துகிட்டு பார்ட்டியை போட்டுக்கோங்க, அதுதான் பிஜேபி அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நன்றி. ஸோ அண்ட் ஆல்சோ சார் ஒன் மோர் திங், இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த பார்ட்டிலையும் உங்களுக்கு கிடைக்காது. காங்கிரஸ் இன் இட்ஸ் பீக் வுட் ஹவ் கிவன் தட். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. நமக்கு வந்து எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய, எல்லா மொழி பேசக்கூடிய, வித்தியாசமான சிந்தனையும் இருக்கக்கூடிய, பல திறமைகள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸையும் மூத்த தலைவர்களையும் மீட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அவங்க லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அந்த திறமையை நம்ம ஈஸியாக அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த வாய்ப்பை வந்து பிஜேபி இந்த குண்டுச்சட்டுக்குள்ளே குதிரை ஓட்டுறது கிடையாது. இட்ஸ் அ வெரி குளோபல் பார்ட்டி. So the kind of interactions that I get to have because I'm a BJPian is huge. அதை தவிர நமக்கு என்ன சார் வேணும்? That is very enriching in itself. Very good, very true, very true. கார்த்திக், அண்ணாமலை உங்களுடைய குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து 24 வரலும் இருந்தாரா? He was the president for the party till 24. Yeah, he was the president till 24. Then Mr. Nayana Nagendran. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரும் தனது சொந்த பாதை வகுத்துக்கு போயிட்டாரு. குட் ஃப்ரெண்ட். உங்கள் வேவ் லென்த் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களோட ஒரு 6 வருஷம் பெரிய. அவ்வளோதான் இல்லை சார், மேக்ஸ் 3 years. 3 years. ஸோ அப்படி இருக்கிறச்ச அவருடைய விலகல் பாஜகவுக்கு அது ஒரு பேக், ஒன் ஸ்டெப் பேக் மாதிரியா, இல்லை பாஜக வந்து பர்சனாலிட்டி ஓரியன்ட் பார்ட்டி இல்லை, அது வந்து தன்னுடைய சித்தாந்தங்களை வைத்து செல்லும் பார்ட்டியா? ஹவ் வாஸ் த ஃபீலிங்? அண்ணாமலை உங்களோட பர்சனலாக சொல்லலாம், ப்ளஸ் த இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. சார் நான் இந்த கேள்வியை வந்து எனக்கு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சார். இதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வேறு எந்த சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறதே இல்லை ஆஃப்டர் ஆல் திஸ் ஹேப்பன். அண்ட் அகெயின் சின்ஸ் இது நீங்கள் கேட்குறதுனால இதுக்குண்டான ஒரு நியாயமான இருக்கக்கூடிய உண்மையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அண்ணாமலை வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ அவர் பார்ட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தீவிரமாக நம்ம எல்லாருமே வேலை செஞ்சோம். ஸோ
இன்ஃபேக்ட் திரு அமித்ஷா இங்கே வரும்போதும் மோடி அவர்கள் இங்கே வரும்போதும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது தட் பாஜகக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் டெல்லியில் போய் வில் பி ஏபிள் டு டூ சம்திங் அப்படின்னு நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் அமித்ஷா அவர்கள் சொன்னார் ஒரு தமிழன் பிரதம மந்திரியாக வருவார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் பூஸ்ட் ஃபார் எனி காரியகர்த்தா சார். அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது ஒரு காலத்தில். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். இன்றைக்கி அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு வைங்க, ஃபியூ திங்ஸ் ஹேப்பனிங். இப்போ சில பேர் இங்கிருந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அண்ணாமலை ஆதரவுகள் பிஜேபி அட்டாக் பண்ணுறாங்க. இதில் நான் எந்த ஒரு வேல்யூ ஜட்மெண்ட்டும் பாஸ் பண்ணல. அவர் பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறது அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் ஒன்ஸ் அவர் என்னோட மாநில தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு பாதையை சூஸ் பண்ணி அவர் போகிறாரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கு. என்னோட ஃபோக்கஸ் வந்து என்னோட கட்சி சார். மை பார்ட்டி இஸ் மை ஃபோக்கஸ். அதை வந்து எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகணும், யூத்தை நிறைய எப்படி நம்ம உள்ளே கொண்டு வரணும், என்னெல்லாம் ஃபினாமினலாக பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு சிந்தனையாக இருக்கணும். இந்த ஒரு ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா சார், அது வந்து தேவையில்லாதது. இட் ஹேஸ் டு பி அவாய்டட். அவர் ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டார், அதில் அவர் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு போகலாம். அது வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பேஸாக வருமா, காம்படிட்டிவாக ஸ்பேஸாக வந்தால் காம்பீட் பண்ணலாம். வில் காம்பீட். அது என்ன சார், இப்போ நான் வந்து ஐ ட்ரெயின் இன் முவாய் தாய் சார் ஃபைட்டிங். அப்போ ஒரு ஸ்பாரிங்லாம் நடக்கும்போது அந்த ஸ்பாரிங் செஷன் இன்டென்ஸாக இருக்கும். முடிச்சு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் வில் கோ ஷேர் அ மீல். அப்படி இல்லாமல் போட்டு சேர்த்த வாரி 2 சைடும் இறக்குறது எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை சார். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் வித் திஸ். பிஜேபி வில் ஆல்வேஸ் கோ அஹெட். குறைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எந்த பார்ட்டியிலும் இல்லை. we have our own set of problems. and நான் மறுபடியும் சொல்கிறேன், பிஹார்லாம் இல்லை, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி, இங்கே வந்துட்டு இப்போ ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. தமிழ்நாட்டை நோக்கி அது கிடைக்கும் போது இந்த ஜெனித், இந்த பினக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த க்ரௌனிங் மூமெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாடு. அதற்கு தேவையான நேரமும் தேவையான ரிசோர்ஸஸும் தேவையான அட்டென்ஷனும் மேலே இருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை சார். ஸோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் வெரி சூன். அண்ட் மிக்க நன்றி கார்த்திக். அடுத்தபடியாக இப்போது யாருமே எதிர்பாராத வரையில் தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்கு. பூர்ண மெஜாரிட்டி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு கூட்டி கழிச்சு முடிச்சுட்டு, அந்த அண்ணாமலை சினிமாவில் வரும் இல்லை, கூட்டி கழிச்சு பாருலாம் சரியாக வரும்னு, அது மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க ஆட்சியில். ஆனால் எனக்கு அதாவது இந்த டிஸ்கார்டன்ட் நோட், ஒரு நல்ல பாட்டு போயிட்டுருக்கு, ஒரே ஒரு ஸ்ருதி சரியாக இல்லாமல் வர மாதிரி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சட்டசபையா இல்லை கிறிஸ்துவ திருச்சபையா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுடுது. கார்த்திக், இது வந்து இதுக்கு முன்னால் அப்பாவும் இதே கேஸ் தான், அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. உதயநிதி வந்து தானே சொல்லியிருக்காரு நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பின்னாலேருந்து உட்காந்து யாரோ ஆட்டுறாங்களோ இந்த கவர்மெண்ட்டை, தமிழ்நாட்டை யார் வந்தாலும் ஆட்டுறாங்களா? ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு? இது ஒரு கவலைக்கிடமான ஒரு பாதை இல்லையா சார்? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அந்த கையில் அந்த ஜெபமாலையை எடுத்துகிட்டு போனார். திரு ஜோசப் விஜய் அவர்கள், நம்ம சிஎம் வந்து ஏசு கிறிஸ்துவோட ஃபோட்டோ வச்சுருந்தாருன்னு. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். அது அவங்க நம்பிக்கை. இன்ஃபேக்ட் ஐ எம் ஹாப்பி they are doing it சார். அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த நாத்திக கும்பல் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. அது பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணி ப்ரோசிலிட்டைஸ் பண்ணால் தான் அது தவறு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அது பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். பட் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு மரியா வில்சன் இன்றைக்கி அவர் சட்டசபையில் பேசுகிறார். ஹீ கம்ஸ் அக்ராஸ் இஸ் இம்பல்சிவ் மேன். ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அப்படியே இது சட்டசபையில் அப்படி பண்ணக்கூடாது சார். உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அது கோச்சுக்கிறாரு, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் அட்டர் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு வந்து பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தெரியும், அதை வந்து நான் பைபிளை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த தமிழ் படித்தாலும் அது தெரிய வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்பவே ஒரு வஸ்டான ஸ்டேட்மெண்ட் சார். இதை திரு சிஎம் விஜய் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும். அண்ட் மரியா வில்சன் அவர்கள் அவர் என்ன ஐடியாவில் அதை பேசினான்னு தெரியல, அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கணும். ஏன்னா தமிழ் ப்ரைடுங்கிறது சார், இட் இஸ் அது வந்து இந்த இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அது அந்த தமிழ் ப்ரைடு வேறு எங்கேயுமே நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா we are the oldest language and we are so literary rich. நமக்கு அவ்வளோ ப்ரைட் இருக்குது. திருக்குறளில் ஆரம்பித்து புறநானூறு, அகநானூறு, சீவக சிந்தாமணி என்னவாக இருந்தாலும் சரி, இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. அதை கொண்டு போய் ஒரு மதத்தோடு நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்துறதுங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இது வந்து சட்டசபையில் பேசப்பட்டிருக்குங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். உடனே அவைக்குறிப்பிலிருந்து நீக்கணும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்கு பின்னாடி வந்துட்டு பெஞ்சை தட்டுறாங்க. தட் இஸ் ஹவு
நோவைஸ் தீஸ் பீப்புள் ஆர். இது எவ்வளோ பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு, ஹவு திஸ் வில் கம் பேக் டு பைட் ஹிம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதை விட எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா, தமிழ் மொழியின் காவலர்னு சொல்லக்கூடிய திமுக ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை, ஒரு வார்த்தை அதை பேசல. ஏன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, காம்படிட்டிவ் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அவங்க கிறிஸ்தவர்கள் இந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, மைனாரிட்டிஸ் அந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாம் இதை பற்றி பேசணும்னா இருக்கிற ஓட்டும் அந்த பக்கம் போயிடும், அவங்க கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கேம் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே தமிழ் மொழி மேலே உங்களுக்கு பற்று இருந்ததுன்னா என்ன பண்ணிடணும், என்ன திமிரு இருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு திமுக வாயை மூடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை படுத்தே விட்டது ஐயா அப்படிங்கிற மாதிரி, அவனுங்க எங்கே ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த பஸ்ஸில் ஓரமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் திஸ் ஹேஸ் ஆக்சுவலி ஹர்ட் அவர் தமிழ் பிரைட் சார். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது உடனுக்குடன் திரு சிஎம் விஜய் அவர்கள் இன்டர்வீன் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணோன்னா, இது அவரோட ஓன் கருத்து அப்படின்னு ஏதாவது டிசோசியேட் பண்ணணும், இது மன்னிப்பு கேட்க வைக்கணும். அப்படி எதுவும் பண்ணனா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள் எதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒப்பீனியன் வரும். ஒரு ஸ்டேட் மேலே ஒரு ரிலீஜியஸ் சாயம் போட்டால், அதாவது சார் செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் செக்யுலரிசம், இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்ம ஊரில் அது அப்படி இல்லை. பட் இருந்தாலுமே இது இப்படி ஒரு சிச்சுவேஷன் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இது செக்யூலர்னு கூப்பிட்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இருக்காது. கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஐவாஷ் செக்யூலரிசம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்காவது இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டனம் வரணும். எனக்கு அதுதான் கவலை. எத்தனை கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கிறது எனக்கு கவலை கிடையாது. பட் வாட் இஸ் பீங் அட்டட், வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஐ யூ ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் இட் அப்படிங்கிறது தான் சார் என்னோட கவலையாக இருக்குது. இது கண்டிப்பாக இது மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் கேள்வி கேட்கணும். இது மாதிரி சட்டசபையில் பேசுகிறது சட்டங்களை இயற்ற, மற்றபடி எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கணும் வழியே, இது மாதிரி பைபிளை கொண்டு அதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அது பேசணும். மக்கள் நீங்கள் தான் இதுக்கு யூ ஹேவ் டு டேக் அப் திஸ் திங். உங்கள் லோக்கல் எம்எல்ஏ கிட்ட கேளுங்க, எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த உங்களுடைய நீங்கள் கொடுத்த பிரச்சனை ப்ராமிசஸ்லாம் எப்போ நீங்கள் தீர்க்க போகிறீங்க, அது என்ன, அதுக்கு என்ன ரோட் மேப் இருக்குது, ஏன்னா அதுக்கு ஒரு வழி காணும். 2500 தரேன்னு சொன்னார் பெண்களுக்கு, எங்கே 1000 கூட கொடுக்கல இப்போ. காண்ட் இல்லை சார், எனக்கு அங்கே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. இப்போது ஒரு இட்ஸ் அ வெரி இன்ஃபேண்ட் கவர்மெண்ட், ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அது இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புதுமுகங்கள். அவங்களுக்கு கவர்னன்ஸ்லேயும் ஒரு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது, அதே மாதிரி அவங்களுக்கு போலீசிங்லேயும் ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இன்டென்ட், மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். அதோட ஒரு கிளிம்சஸ் என்னோட விஜயோட இந்த ரேலியில் என்னால் பார்க்க முடியுது. சிஎம் விஜய் என்ன தான் ப்ரெஷர் வந்தாலும் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு என்ன நம்பிக்கை என்னன்னு தெரியல. ஹி மைட் ஹேவ் ஹேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார், பட் இருந்தாலும் நிற்கிறது பெரிய விஷயம். ஆமாம். அந்த சேம் நம்பிக்கையை, அந்த இன்டென்ட்டை இங்கே ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு, கரப்ஷன் இருக்கக்கூடாது, தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற இன்டென்ட்டை காம்ப்ரமைஸே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வச்சுருந்தான்னு வைங்களேன், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இட் வில் ஃபால் இன் பிளேஸ் சார் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. பட் இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி, அப்புறம் இந்த வைகோவை கூட அப்பப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறது, அப்புறம் இந்த விசிகேயோட டபுள் சைடட் நேச்சர், அதாவது தலைவர் ஒன்று பேசுவார், வன்னியர்ஸ் ஒன்று பேசுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட வச்சு இவரால் அந்த இன்டென்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி சார். ஸோ காங்கிரஸ் வில் பி த பிக்கெஸ்ட் டெஸ்டிங் பாயிண்ட் ஃபார் விஜய். அது வாட்டர் லூவாக மாறுமா, இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் எண்டவராக மாறுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். யூஆர் ரைட். இப்போது இதோட நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஜோசப் விஜயினுடைய கவர்மெண்ட்டும் கூட கொஞ்சம் அவரை கிரிட்டிக்கலாக பேச ஆரம்பித்தா உடனே அவங்களும் திமுக என்ன பண்ணிதோ அதே மாதிரி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வர. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கோட் பண்ண முடியுமா சார் அந்த மாதிரி பண்ணதாக? ஓகே, நான் இந்த ரீசெண்டாக உதயநிதி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ஓகே, அவர் சொன்னது அவங்க ஆடியன்ஸ் ஏதோ சொன்னாங்க, அதை வச்சு இவர் ஏதோ சொன்னார். ஆனால் பேர் சொல்லலை. பட் யாருக்கு எப்படி அதை கனெக்ட் த டாட்ஸ் பண்ணணுமோ பண்ணணும். இதை காரணம் வைத்து உதயநிதியை அரெஸ்ட் பண்ணார். அது நாங்கள் பி குரு ஸ்டாண்ட் என்னன்னா, திஸ் இஸ் நாட் கிரவுண்ட்ஸ் ஃபார் அரெஸ்ட். ஆனால் இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இருந்ததா உங்கள் கருத்துப்படி? ஏன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் பாஜக என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்ததில்லை அப்படின்னு. ரெண்டாவது, உதயநிதியின் நடவடிக்கை அரெஸ்ட் பண்ண வந்தப்புறம் அதை பற்றியும்
ஆஸ் அ பாஜக மெம்பர் உங்களுக்கு எப்படி தோணுது? உங்கள் பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருந்தது? எங்களோட பார்ட்டியோட ஸ்டாண்ட்னா இப்போ மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க வெல்கம் பண்ணாங்க இந்த அரெஸ்ட்டை. பெண்களை இழிவாக பேசி, சார் இழிவானா இப்போ யாருமே வந்து ஒரு பேரை சொல்லி இங்கே வாமா இதுதான் உன்னை அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. தே வில் பி டைசி, கொஞ்சம் ஆம்பிகுட்டி வைப்பாங்க, கொஞ்சம் நான் இது சொல்லலை அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஒரு இடம் வைப்பாங்க, அவங்கள சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஹை ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணும்போது சார், லீடர் ஆஃப் அப்போசிஷனுங்கிறது அஃபீஷியலாக கான்ஸ்டியூஷன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அப்போஸ் பண்ணுறதுக்கு, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் எப்படி பேசணும், உங்களோட வார்த்தைகள் எவ்வளோ கண்ணியமாக இருக்கும். ஹேவிங் செட் தட் சார், இந்த அரெஸ்ட் பண்ணதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அரெஸ்ட் பண்ண முறை இருக்குது பார்த்தீங்களா தவறு. நீங்கள் எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது தரப்பினர் மத்தியில் பிரச்சனையை உண்டாக்குறது, அப்புறம் இன்ஃப்ளமேட்ரி ஸ்பீச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினியே நிற்கவே நிற்காது. ஒரே ஒரு செக்ஷன் மட்டும், அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் அ உமன், அதாவது பெண்ணை இழிவாக பேசினது அப்படிங்கிறது மட்டுமே அதில் செல்லுமே தவிர யார் இதை டிராஃப்ட் பண்ணா, யார் இதை சூப்பர்வைஸ் பண்ணா, இது வந்து இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாஸ்ட் ஆப்ரேஷன். ஹேவிங் செட் தட், இது வந்து ஒரு ஏன் வெல்கம் ஸ்டேட்னு சொல்கிறேன்னா, எங்களை என்ன வேணால் பேசுவோம், டச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மெதப்பினிமே இருக்காது சார். அப்படிங்கிற மெதப்பினிமே இருக்காது. ஸ்ட்ரிக்ட்லி பை வேர்ட் ஆஃப் லா இது வாரண்ட்ஸ் அரெஸ்ட் அப்படின்னா கிடையாது. இட் டசன்ட் வாரண்ட் அரெஸ்ட். ஆனால் இந்த மாதிரி பொசிஷன்லேருந்து இவ்வளோ திமிரு, இவ்வளோ தெனாவிட்டு சனாதன தர்மத்தை ஒழிப்பேங்கிற, அதுக்கப்புறம் பெண்களை இந்த மாதிரி பேசிட்டு என்ன இன்டென்ஷனில் பேசினாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார். அவர் என்ன இன்டென்ஷனில் பேசினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து அன்புமணி ராமதாஸில் ஆரம்பித்து எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஏன் இவ்வளோ சீசன்ட் பாலிட்டிஷியன்ஸ் எதிர்க்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு. அகெயின் இது வந்துட்டு கோயிங் பை த புக், இட் டசன்ட் வாரண்ட் அரெஸ்ட். இதை நீங்கள் வந்து கன்விக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு டிட்டரண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது சார். திமுக காரன் பார்த்தீங்கன்னா பெண்களை அவ்வளோ இழிவாக பேசுவான். மேடம் ஜெயலலிதாவை, அதாவது அவங்க முடியை இழுத்து அடித்து அவ்வளோ பிரச்சனை பண்ணி, பெண்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக என்ன வேணால் பேசிட்டு போகலாம். ஒரு லாஃபிங் ஸ்டாஃபாக, ஒரு அந்த டிப்பிக்கல் ஒரு மிசோஜைனிஸ்டிக் ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க கிட்டே இருக்குது. அது ஹஸ் பீன் பிஞ்ச் நவ். இனிமேல் வந்து வாலாட்ட மாட்டாங்க. மிசால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுப்பிரமணிய சுவாமி அவர்களே சொல்லிடுவார், ஒரு ஃபோனை போட்டு இந்த டிஜிபிகிட்ட இறங்கி அடிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரன் அங்கே துண்டக்கான துணியக்கானு ஓடினார். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் சார். அது மட்டும் இல்லை, உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பாவம் அதுவும் கிடையாது. ஹீ இஸ் ஒன் அரகண்ட் பர்சன். ஹீ டசன்ட் ஃபிட் டு பி இன் பப்ளிக். ஹீ இஸ் நாட் ஃபிட் இனஃப் டு பி இன் பப்ளிக் லைஃப். இது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். இப்படி ஒரு அரகன்ஸு, ஒரு லேக் ஆஃப் மெக்னானிமிட்டி இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் இன்னும் ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக பனிஷ் பண்ணணும். நீங்கள் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, முதல்ல இப்போ நேரு மேலே கேஸு, ஏவா வேலு மேலே கேஸு, இவங்க மேலே எல்லாம் இப்போ டிவிஎஸ்சி மேலே ஆரம்பிக்குது. இது எல்லாமே வில் லீட் டு த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தானே. கரெக்ட். ஸோ அது கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் பரமா மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி அந்த ஆரம்பித்து விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஐ வில் அப்ரிஷியேட் திஸ் கவர்மெண்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்கள் சார், இப்போ விஜய் ஒரு புது சிஎம்மாக வந்து உட்காந்துருக்கார். அப்போ வந்து தேர் வில் பி ஆஃபீஸர்ஸ் சரௌண்டிங் ஹிம், அட்வைசர்ஸ் சரௌண்டிங் ஹிம். இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்ன வந்திருக்கும், வேணாம், நாளைக்கு சட்டசபை இருக்குது, அவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இது ஒரு புது பிரச்சனையாக தியாகியாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, பெண்களை இழிவாக பேசுனா நடவடிக்கை எடுக்கப்படும், உன்னை இத்தனை நேரம் அலக்கழிச்சோம்ல, இது வரைக்கும் நீ பண்ணியிருப்பியா அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்ததுக்கு விஜய்க்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் அகெயின் he has to have a proper legal team which he trusts சார். அந்த லீகல் டீம் இப்போ இவங்களை லாக் பண்ணோன்னா இவங்களை லாக் பண்ணியே ஆகணும். மேடம் ஜெயலலிதாவை எப்படி கொண்டு போய் லாக் பண்ணாங்க பாருங்கள் இந்த 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 கும்பல். ஸோ அந்த மாதிரி இவங்க திமுக காரங்களை லாக் பண்ணணும். ஏன்னா என்ன ஆகுனா, கடைசி வரைக்கும் போய்ட்டு கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. அப்படி அன்காம்ப்ரமைசபிள் ஆட்களை அவங்க லீகல் டீமில் க்ளோஸாக வச்சுக்கணுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான அபிப்பிராயம் சார். இல்லை, ஐ see your point. See, ரெண்டு இன்டெலெக்சுவல்ஸ் பேசுகிறச்ச கருத்து வேறுபாடு இருக்கும். அது எதுக்காக பார்க்குறாங்க, அந்த கண்டெக்ஸ்ட் மாறுது. வெரி ட்ரூ. இப்போது தாவேகா அரசு வந்து 3 மாதம் ஆகுது. சில நுரைகள் இருக்குது, சில குறைகள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, சீஃப் மினிஸ்டருடைய பெரிய நிறை என்னென்னா, அவர் நிறைய பேச மாட்டேங்கிறார். தட்ஸ் ஆக்சுவலி அ பிக் திங். It's a tough thing, sir. Tough thing also. You get tempted. நரம்பெல்லாம் அப்படியே தொடிஞ்சு, என்னடா பேசுறீங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், நீ என்ன பேசுறீங்க? With DMK and the opposition, sir. Especially. நல்லா அப்படியே திரிகி விடுவாங்க. அவங்களுக்கு அது கை வந்த கலை. ஆமாம். ஸோ அதையும் மீறி வந்து அவரால் ஓரளவுக்கு இஸ் ஏபிள் டு ஸ்டே குவாய்ட். அது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன யோசிக்கிறேன்னு தெரியல. அவர் ஆக்சுவலி ரீசெண்டாக எங்கேயோ ஒரு இன்டர்வியூல அதில் பார்த்தேன்,
நான் சைலண்டாக இருந்து பல விஷயத்த சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சொன்னார். பழைய ஒரு சினிமா சினிமா டயலாகும் இருக்கலாம், சொல்ல முடியாது. சினிமா ரிலேட்டட் இன்டர்வியூ தான், அதில் சைலண்டாக இருந்து சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, விச் இஸ் வெரி டஃப் சார். பிகாஸ் யூ வில் பி இச்சிங் டு கோ, என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு. அந்த பொறுமைங்கிறது அது நம்ம எல்லாருமே பொலிட்டிக்கல் லைஃப்பில் அப்படி இருக்கிறவங்க தான் சார். ஐ ஹவ் சீன் தெம் சக்சீட். மேடம் ஜெயலலிதா இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், ஏன் ஈவன் கருணாநிதியாக இருக்கட்டும், பப்ளிக்கில் ஆங்கரை காட்டவே மாட்டாங்க. பிகாஸ் ஆங்கர் இஸ் வீக்னஸ். அப்போ பீப்புள் வில் சீ த்ரூ யூ. அதனால் அந்த விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுற அப்படி. கண்டிப்பாக ஆக்சுவலி தமிழ் வந்து கருணாநிதி நாக்கில் விளையாடும். எம்ஜிஆருக்கு அந்த திறமை கிடையாது. ஹீ வில் ரீச் டு த மாசஸ் இன் இஸ் ஓன் வே. அவர் வந்து தன்னுடைய பாணியை போனார், வந்து கலைஞனுடைய பாணியை வேற மாதிரி. அதை கேட்கறதுக்கு போகலாம், நல்லா இருக்கும் பேச்சு. அது நீங்கள் ஓட்டு போடுங்கிறது அது வேற விஷயம். பட் இப்போ இந்த அதான் சார் மோர் பெயின்ஃபுல். இத்தனை பேர் வந்து பேச்சை கேட்டு போகிறான், எல்லாம் போய் அங்கே ஓட்டு போடுறாங்க. தட்ஸ் தி ஐரனி ஆஃப் இட், யூ see. கண்டிப்பாக தாவேகா என்றாலே தமிழ் வெற்றி கழகம், தமிழுக்கும் ஒரு வெற்றி தான் இவங்களுடைய வெற்றி அப்படின்னு நினச்சா. ஆனால் நீங்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற தமிழா இல்லை இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க. அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதையே தான் திமுகவும் ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மூளை சலவை பிரயத்னங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க? சார் டெஃபினெட்லி வந்து இது பெட்டராக பண்ணலாமான்னா கண்டிப்பாக பெட்டராக பண்ணலாம். இப்போ ஆனால் இதில் நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, முதலையெல்லாம் வந்து இந்த திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த சட்டசபை லைவ் போடுவாங்க. எப்படின்னா என்டையர் செஷனில் ஒரு 40 நிமிஷம் மேக்ஸிமம் லைவ் போடுவாங்க. இப்போ என்ன வெல்கம் ஸ்டெப் அப்படின்னா என்டையர் விஷயத்தை கவர் பண்ணுறாங்க. திமுகவோட அவங்களோட எலக்டோரல் ப்ராமிசஸில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் சட்டசபை லைவாக போடுவோம். போடவே இல்லை அவனுங்க. கேட்டால் கேபிள் சரியில்லை, எலி கடிச்சிருச்சு, இது சரியில்லை, பேண்ட் வித் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புழுகுவானுங்க. பட் ஆனால் இவங்க வந்து அதை லைவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும், யார் தப்பு பண்ண. ஏன்னா எல்லாருமே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க சரியாக பண்ணுறதை விட தவறாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரொசீஜர்ஸை கற்றுக்கணும், மாண்பை கற்றுக்கணும், கன்வென்ஷன்ஸை கற்றுக்கணும், இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டெலிவர் பண்ணணும், ஆப்போசிஷனை ஃபேஸ் பண்ணணும், அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ் தான் இப்படி பேசும்போது, அதாவது இந்த லைவ் நடத்தும் போது. அதை தாண்டி லைவ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இட்ஸ் வெரி டெமோக்ராட்டிக். அதில் என்ன அட்வான்டேஜ்னா, முதல்ல இந்த லைவ் எல்லாம் பண்ணும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. மொத்தம் ஒரு 10 வியூவர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 வியூவர்ஸும் யாருன்னா 10 பெரிய சேனல். அவங்க இதை எடுத்து லைவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. நோபடி சீதட். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க எனக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, இப்படி பேசிட்டே. அந்த மச் நீடட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அமங் யூத் இது பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு பெரிய ஆங்கர், ஷீ இஸ் வெரி வெல் நோன், பால்கி சர்மா, அவங்க சொன்னாங்க, அதாவது மிஸ்கைடட் யூத்துங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னு. அட்லீஸ்ட் சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஏதோ ஒரு பர்சனாலிட்டி இருக்குதுன்னா அதுவும் வெல்கம் ஸ்டெப். பட் மரிய வில்சன் அவர்கள் இப்போ இது ஒன்றும் இம்ப்ராம்ப்டு கொடுக்கக்கூடிய ஸ்பீச் கிடையாது. இது உங்களுக்கு முதலே இருக்கும், உங்கள் பாலிசி டிசிஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு முதலே தெரியும். அப்போ அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும் சார். அந்த லேக் ஆஃப் ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்களை இன்சல்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த எஃபர்ட்டை போட முடியும், உங்களுக்கு வந்து அதுக்குண்டான நேரம் இருக்குது, தகுதி இருக்குது. முடியலையா, தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நானே என்ன சார், நான் வந்து தமிழ் வந்து ஸ்கூலில் படிக்கலை. அப்போ என்ன போல ஒரு சாதாரண ஆளே தமிழ் பற்றினால இதை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா, இங்கே ஒரு மினிஸ்டர் உங்களால் யூ கேன் பிக் இட் அப் லைக் திஸ். ஸோ அந்த எஃபர்ட் லேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்கள் பேசும்போது அப்படி தான் பேசுவார். அவர் தமிழில் பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் அது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவருக்கு வந்து அந்த தமிழ் புலமை கிடையாது. இவர் தமிழ்நாட்டில் தானே படித்தார். ஸோ அந்த எஃபர்ட் போட்டிருந்தா இந்த உரை இன்னும் பெட்டராக போய் சேர்ந்துருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் தமிழை உண்மையிலேயே வளர்க்கணும் அப்படின்னா எல்லாரும் பார்க்கும்போது தமிழில் ஒழுங்காக பேசணும். இப்போ உங்கள் ரீல்ஸில் கூட நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். அதில் வந்து தமிழாக்கம் ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பர்டிகுலராக இருக்கீங்க. அப்போ அதில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. அந்த கவனத்தை எல்லா ஆட்சியாளரும் செலுத்த வேண்டும். அது செலுத்தாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூ கேன் டூ இட் பட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட். யூ டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். அதுதான் தவறு சார். மிக்க நன்றி. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா நேர்களே நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு நீங்கள் வந்து ஏஐ வச்சு நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு. இதுதான் பதில். அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா, சரியான தமிழில் ஒரு விஷயத்தை விவரிக்கணும்னா அதற்கும் ஒரு திறமை தேவை. அதை நாங்கள் வந்து எடிட் பண்ணி நாங்கள் மேக் ஷூர் நாங்கள் பண்ணுறோம் அதை பின்னால். ஏன்னா இதை யாராவது சரியாக பேசலாம், இன்னொரு 10 வருஷத்தில் தமிழ் எப்படி இருந்ததே நம்ம மறந்துடுவோம். அது ஒரு இந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து
தமிழ் எப்படி பேசணும், அதில் உள்ள ரிச்னஸ் என்ன. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ப்ளீஸ். மௌனராகம்னு படம். மௌனராகம் படத்தில் வந்து வாலி வரிகள் சொல்கிறார், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. எத்தனை இது வருது பாருங்க, அலிட்ரேஷன்ஸ் பாருங்க. அப்படிதான் எல்லாம் வந்து ஒவ்வொரு லைனும் அப்படிதான் இருக்கும். தொட்ட உடல் சுட்டதென்ன வட்ட எல்லாம் அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு அலங்காரம் வருது. ஸோ எவ்வளவு அவர் புலமை இருந்துன்னு அதை எழுதியிருப்பாரு. அதை நம்ம பாடிட்டு மறந்துடுறோம். ஆனால் அதில் இருக்கிற பியூட்டியை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல தமிழ் நல்லா கற்றுக்கணும். தமிழ் இருக்கிற அந்த ஒரு பியூட்டி இருக்கு பாருங்க. அந்தாதி கடைசி லைன், ஒரு லைனுடைய லாஸ்ட் வேர்டு அடுத்த லைனுடைய ஃபர்ஸ்ட் வேர்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும். சாரி, லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அந்தம் ஆதி, அதுதான் அந்தாதி அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஏதுகை மோனை இருக்கலாம். இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது தமிழில். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி அதுவும் சட்டசபையில் பேசுறச்ச கொஞ்சம் நெகிழ் தான் செய்கிறது. கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் வழக்காடு மொழிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலியில் பேசக்கூடிய தமிழும் கோயம்புத்தூரில் பேசக்கூடிய தமிழும் அப்படியே கடலூர் பக்கம் வந்து இப்போ இங்கே மெட்ராஸில் வந்தீங்க, சென்னையில் வந்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா சார், அது ரொம்ப முக்கியம். அப்போ தமிழை ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஆங்கிலத்தில் நல்லா பேசினா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷாக தெரிவோம், கிளாஸாக தெரிவோங்கிற ஒரு தவறான மனப்பான்மை இருக்குது. அந்த மனப்பான்மை மாற்றணும் சார். அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும். நல்ல தமிழ் என்ன சார் பிரச்சனை, ஏன் தமிழ் கற்றுக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா தமிழில் பேசி என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது உங்களுக்கு? அதனால் என்ன ஊக்கம் கிடைக்க போகுது? ஊக்கத்தொகை ஏதாவது கிடைக்கிறதா? ஏதாவது ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதா? எதுவுமே கிடைக்கல. ஸோ அது இல்லாத காரணத்தினால தான் எல்லாருமே அட்லீஸ்ட் இப்படி பேசினா ஐ லுக் ஸ்டைலிஷ் அப்படின்னு போகிறாங்க. ஸோ தமிழ் நீங்கள் உண்மையிலே வளர்க்கணுன்னா மெல்ல ஆரம்பிங்க. முதல்ல ஒரு 100 பேருக்கு ஒரு வெகுமதி கொடுங்க. நல்லா தமிழ் பேசுகிறானா, நல்லா தமிழில் எழுதுறானா, இல்லை தமிழில் வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறானா, அப்போ அவங்களுக்கு வெகுமதி கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாட், இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற மாதிரி தமிழ் நல்லா படித்தா நமக்கு அது கிடைக்கும்யா அப்படிங்கிறதுக்கு வேண்டியே படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் பேசிக் திங். அதை வந்து எந்த அரசாங்கமும் பண்ணதே இல்லை சார். அதுதான் எனக்கு வருத்தம். இன்னும் நீங்கள் சொல்லப்போ எனக்கு இன்னொன்று இது மனசில் ஒரு இது ஓடிட்டு இருந்தது. ரீசெண்ட்லி ஒரு டான்ஸ் ட்ராமா பார்த்தேன். சிவசக்தின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பாரதியார். ஆமாம், சொல்லடி சிவசக்தி. இன்னொன்று இருக்கு, சிவசக்தி சக்தி தக தக. அதில் வந்து எளிமையான தமிழில் அலிட்ரேஷன்ஸ் போடுறாரு. ஓகே, அது ராகமே சிவசக்தின்னு பேர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல சார், ஈஸ் ஷாக்தன். அதனால அவருக்கு இவ்வளோ விஷயம் இந்த மனுஷன் 32 வயசுல எழுதி போயிருக்காரு சார். அப்பா, அது நம்ம அந்த களஞ்சியத்தை வந்து நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். we are not fully realized. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு போய் மற்ற பாஷையில பாக்குறீங்க சார்? அது மட்டும் இல்ல, பாரதியாரா ப்ளே பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆமாமா, அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிரேட்னஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த எலீட் கிளாஸுக்கும் பாட்டு எழுதியிருக்காரு. சாதாரண பாமர மக்கள், என்னை போல் எதுவுமே தெரியாத மக்களுக்குமே வந்து அது புரியுற மாதிரி, என்ஜாய் பண்ணுற மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு. அதுதான் அவரோட மனசு சார். அதாவது எவ்வளோ பிரச்சனை இருந்தும் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொல்லக்கூடிய அந்த தைரியமும் மன வலிமையும் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ணல. அவர் பிறந்தநாள் அன்றைக்கி மட்டும் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இவங்க கூட கொள்கை தலைவரில் யாரையுமே இவரை வைக்கவே இல்லையே சார். அவரெல்லாம் நமக்கு ஒரு நாள் காலம் வரும் சார், அன்னைக்கு இவரை, எங்களோட நேதாஜியை கண்டிப்பா எல்லாரையுமே கொண்டாடுவோம் சார். ஒன்றும் தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னன்னா, ஆகுனா ஈவேரா, கருணாநிதி. அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? செக்கிழுத்த செம்மல்லாம் யார்? இவர் நம்ம வஉசி அவர்கள் யார்? இன்றைக்கி அவங்கள பற்றியெல்லாம் கொஞ்சம் இழிவாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது நான் யோசிப்பேன், அட பாவிகளா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா? இதனால் என்ன கர்மா வரப்போகுதுங்கிறதும் உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறதெல்லாம் தான் நிலைமை. பட் அவர் டைம் வில் கம் சார். we will make it a point that எல்லா குழந்தைங்களோட நாவலையும் இந்த மாதிரி பெரிய மகான்களோட பேர் இருக்கும். அவங்களுமே சூப்பர் ஹீரோஸ் தான் சார். அவங்களும் சூப்பர் ஹீரோஸ் தான். அவங்கள கொண்டாடுற விதத்தில் கொண்டாடினா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாங்கிறது என்னோட நம்பிக்கை சார். வெரி வெரி குட். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா, இதெல்லாம் எனக்கு வந்து எழுது கூட்டி படிச்சிருக்கேன் நான். தமிழை வந்து நான் முறையாக ஸ்கூலில் போய் படிக்கல நான். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாக்கம் இருக்கு பாருங்க. அது செந்தமிழ்நாடனும் போதை நிலை, இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை. அப்புறம் அதே மாதிரி அந்த இன்னொரு உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம், அந்த ஒரு வீரம் வருது பாருங்க. அது பேச்சில் அந்த வார்த்தைகளை எவ்வளவு வீரம் வருது. இதெல்லாம் எழுதும் போது மத்தியானம் சாப்பிடாம எழுதியிருப்பாரு. ஆமா, கண்டிப்பா இருந்திருக்கும். எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வறுமையினுடைய அதனுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, ஃபேண்டாஸ்டிக். இது மோக்சார்ட்னுடைய காம்போசிஷன்ஸ்லையும் பார்க்கலாம். ஓகே, அவருடைய பெஸ்ட் எல்லாம் லாஸ்ட் ஃபியூ சிம்பனிஸ்
அப்போ வந்து அவர் இன்னைக்கு சோறு கிடைக்குமா, இப்போ இந்த வேலைக்கு சோறு கிடைக்குமா, அப்படி இந்த அளவுக்கு இதில் பண்ணிருக்காரு. அதாவது துக்கமும் சந்தோஷமும் சேர்ந்து வரும். அது மாதிரிலாம் பாட்டு இருக்கு. 40th சிம்பனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ஹிந்தியில் இன்ஸ்பயர்டு. இத்தனை நமுச்சு சேர்த்து பியாரு படா, அது வந்து மோசார்ட்டுடைய காம்போசிஷன். So that's news to us. Sir also sings well, huh? How many verticals are you into, sir? என்னன்னு தெரியல, ஆண்டவன் சொல்றான் ஐயா செய்யறான், நான் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. அரசியல் வர்றதுக்கு ஏதாவது குதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? இல்ல இது மாதிரி இருக்காதுன்னு சொல்றது கூட ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம். ரொம்ப உண்மையை பேசுறேன் நான். அதனால பட் இந்த இதுல லாஸ்டா ஒரு கேள்வி, இந்த அமைச்சர்களுக்கு, தாவேகா அமைச்சர்கள் சொல்றேன், ரீல் போடுற ஆர்வம் ரியல் லைஃப்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு பயங்கர டிஸ்கனெக்டை நான் பார்க்குறேன். இது நான் மட்டும்தான் பார்க்குறேன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் நான் ஒன்று சொல்கிறேன். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ஃபாலோவர்ஸ், ஆல்மோஸ்ட் 1 crore ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. யார் என்னன்னு சொல்லலை, பிகாஸ் அது தெரிய வந்துடும். அந்த நபர் என்கிட்ட சொல்கிறார், சார் ஃப்யூச்சரில், இன்ஃபேக்ட் அவர் என்னை கால் பண்ணி கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், ஃப்யூச்சரில் பாராளுமன்றத்தில் இப்போ 543 பேர் இருக்காங்களா, அதில் 80% இன்னும் ஒரு 5 காலத்தில் அவங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு. அதாவது ஆன்லைனில் நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அது என்ன கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி அது ஒரு தனி டிஸ்கஷன். ஆகையினால இந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா சார், சோஷியல் மீடியா தாக்கம். அது வந்து ஒரு புது மீடியாவை ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த மீடியா வந்து இப்போ உங்களோட ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஃபோனில் அப்படின்னு தெரியும். நான் ஐடிவிங்கெலாம் ஹெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இருக்கும் சார். இப்போ பாட் இட் டவுன் டு ஒரு 7 to 8 hours. அதனால் அந்த 7 மணி நேரம் அதுதான் உங்களோட கம்பேனியனாக இருக்குது. அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ அந்த ஒரு மாத்தியமம் மூலியமாக உங்களை டச் பண்ணக்கூடிய யாருமே பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ அதில் நான் ரீல்ஸில் தவறே சொல்லலை. ஆனால் என்ன ரீல்ஸ் பண்ணுறீங்க, இப்படியே நடந்து வரும்போது பின்னாடி மியூசிக் போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, மாலையை போடுறது, இல்லை ஒரு வயசானவர்களை பார்த்து கட்டி பிடிக்கிறது. இது எம்ஜிஆர் எப்போவோ பண்ணிட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆர் பண்ணலை, எம்ஜிஆருக்கு பார்த்து எல்லாரும் இழுத்து போய் அவங்க பண்ணாங்க. இப்போ இதே விஷயத்தை இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் அரசமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் பார்ப்பாங்க? அதையெல்லாம் ரீல்ஸாக போடக்கூடாது. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் இதை விசிட் பண்ணுறேன், ஹை கைஸ் நான் இங்கே போகிறேன் கைஸ் இதை விசிட் பண்ண கிடையாது. ரீல்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு மசோதா கொண்டு வரீங்களா, அந்த மசோதா ஏன் தேவை, என்ன 30 செகண்டில் சொல்லுங்கள். 30 செகண்ட் ஒன்று வந்து அந்த இளைஞன் கேட்க ஆரம்பிக்கிறானா, அதுக்கப்புறமா அந்த 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹோல்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணணும். ஸோ ரீல்ஸ் பர்சே நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ரீல்ஸில் என்ன போடுறீங்க அப்படிங்கிறது மேட்டர். இந்த கரண்ட் ஃபார்மில், அதாவது போகிறது பொக்கே கொடுத்துட்டேன், நான் இவங்கள பார்த்தேன், நான் அவங்கள பார்த்தேன், அதிலெல்லாம் பெருசாக ரொம்ப நாள் மக்கள் அதில் they will not be attracted towards it. ஸோ அதனால் ரீல்ஸ் தவறு இல்லை சார், ரீல்ஸோட கண்டென்ட் தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. மிக்க மிக்க நன்றி கார்த்திக். நம்ம எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போனோம். பட் முக்கியமான இந்த பேச்சு வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச விரும்பினது என்ன அப்படின்னா, இது கார்த்திக் தன்னுடைய அந்த பேகேஜெல்லாம் சுமையெல்லாம் பின்னால் இறக்கிட்டு அந்த எஃப்ஐஆர்லேருந்து விடுபட்டு வந்திருக்காரு. இப்போது என்னுடைய பார்வையில் இது மாதிரி நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிகவும் தேவை. கார்த்திக் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கண் பார்வை. ஏன்னா 5 வருஷமாக அவரை தெரியும் எனக்கு. ஏன்னா வந்து அவரை பார்த்துருக்கேன். நான் வந்து அவரை முன்னால் உட்காந்து நான் அவருக்கு முகஸ்துதி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அதையும் நான் சுட்டி காட்டுவேன். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து என்னுடைய காரியத்தை நான் சரியாக செய்கிறேன். பட் கார்த்திக், உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்குது. நீங்கள் பண்ணுற பாதையில் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் உயரணும் அப்படிங்கிற கடவுளிடம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் சொல்லணும் வியூவர்ஸ். இதை வந்து இப்போ தான் இது ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் கார்த்திக் சொன்னார், மேபி நீங்களே சொல்லலாம். அந்த 2024 ஒரு தாய் தவறிட்டாங்க அவங்க. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது அது கடுகளவும் அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஏமாற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் தீவிரமாக இருக்கும்போது வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகும். ஸோ ஐ எம் வெரி காஷியஸ் அபவுட் தட் சார். அதனால் நிறைய பேர் வந்துட்டு இவர் நமக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது, சார் எதுக்கு சார் ஆதரவு தெரிவிப்பீங்க, எதாவது எடுத்திருப்பான் சார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு வேறு மாதிரியெல்லாம் பேசும்போது கூட, இல்லை எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஹி வில் நாட் டூ தேட் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தனி ஸ்ட்ராங் கோர் வேணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன,
பகையாளிகள் நமக்கு பிரச்சனை பண்ணுறதை விட நம்ம நட்புறவோடு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி வாய்ப்பில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு எப்பவுமே வந்து இஸ் ஸ்பெஷல் மேன். பிகாஸ் லைஃப்பில் லோவஸ்ட் எப்பில் இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்கா, உண்மையான முகங்கள் என்ன, இவன் முடிஞ்சிருவான் அதனால் என்ன வேணால் பண்ணுங்கடா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. பட் அதையெல்லாம் நான் வந்து பொருட்படுத்தலை சார். ஆனால் தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்பவும் பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது. தட் கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என் ஒய்ஃப் நிறைய தடவை அவங்க சொல்லுவாங்க, அதாவது மதுரகாளி மேலே எனக்கு கோவம். நான் சொன்னேன் தெய்வநிந்தனை பண்ணவே பண்ணாத. தெய்வநிந்தனை இல்லை, பட் எனக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இது எல்லாத்தையும் நீ யோசி. ஒன்ஸ் ஆல் திஸ் இஸ் ஓவர், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவளுக்கு தெரியாத எந்த விஷயமும் இல்லை. ஸோ மனிதர்களை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சார். ஸோ அதில் ரொம்பவே நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமெண்ட் நேற்று நான் பார்த்தேன். ஜென்ரலிலாம் கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன் சார். பட் ஆனால் 86 வயதில் என் தாய் ஒருத்தர் எழுதியிருக்காரு. 86 வயதுள்ள தாய் 2024 காலமானாங்க. அவங்க வந்து தினந்தோறும் உங்கள் காணொலியை பார்க்காம அவங்க தூங்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை எப்போவுமே வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்தது அவங்க மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேர் தான் இளைய பாரதம், பட் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து 60+. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன் சார். அண்ட் யூ டெஃபினெட்லி பீன் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஸ்ட்ரெங்க் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. அண்ட் வியூவர்ஸ், இதை வந்து இளைய பாரதத்துலேயும் வரப்போகிறது, பிகுருஸ் தமிழ்லையும் வரும். நீங்கள் 2 இடத்துலையும் நீங்கள் அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நமஸ்காரம். நமஸ்காரம், வணக்கம், ஜெய்ஹிந்த்.